வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சன் டைரக்ட்ல பார்த்தீங்கன்னா, தமிழ் சேனல்ஸ்னுடைய எல்சிஎன் நம்பர் அனைத்தையுமே சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஸோ அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவங்க அந்த பெல் பட்டன பிரஸ் பண்ணா ஆல்னு ஒரு ஆப்ஷன் வரும். அத கிளிக் பண்ணி வச்சுக்கங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நேத்து மிட்நைட் பார்த்தீங்கன்னா, தமிழ் சேனலுடைய எல்சிஎன் நம்பர் அனைத்தையுமே சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. சன் டைரக்ட் தரப்புலருந்து. அதாவது ஜூன் 4. ஸோ கரண்ட்லி ரன் ஆயிட்டு தான் இருக்கு. நீங்க நியூ எல்சிஎன் நம்பர்ல தான் இப்ப வியூ பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு நீங்க நியூ எல்சிஎன் நம்பர் வச்சா மட்டும் தான் ப்ளே ஆகும். ஓல்டு எல்சிஎன் நம்பர் வச்சீங்க அப்படின்னா, நோ ப்ரோகிராம், நோ சேனல்னு வரும். ஸோ ஃபர்ஸ்ட்டு அவங்களுடைய ஹோம் சேனல்ஸ் நேம் எல்லாமே ரீநேம் பண்ணி, சன் டிவி பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பர்ல வச்சிருக்காங்க. ஜெமினி டிவி 3வது நம்பர், சூர்யா டிவி 4வது நம்பர், சன் டிவி ஹெச்டி பார்த்தீங்கன்னா 5வது நம்பர், உதயா டிவி 6வது நம்பர், சன் பெங்களா பார்த்தீங்கன்னா 7வது நம்பர். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நெட்வொர்க் சன் நெட்வொர்க்கினுடைய அதர் லாங்குவேஜ் சேனல்ஸ் எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட்டு 7 சேனலா கவர் பண்ணி, அதுக்கடுத்து நம்பர்ல நம்ம போனா தான் தமிழ் சேனல்ஸ வியூ பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, ஓல்டு எல்சிஎன்ல பார்த்தீங்கன்னா, கேடிவி 101ல பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா 15வது நம்பர். ஸோ 15வது நம்பருக்கு அடுத்து தான் நம்ம தமிழ் சேனல்ஸ் எல்லாமே வரிசையில வருது. அதாவது 15, 16, 17, 18, 20, 21 ஸோ இது போல 84 வரைக்கும் நமக்கு குடுத்துருக்காங்க. ஸோ இடையில ஒரு சில நம்பர் இல்லாம இருக்கலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர்ல சேனல்ஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு விஜய் சூப்பருக்கு பக்கத்துல ஜீ திரை ஆட் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ இதனுடைய ஓல்டு எல்சிஎன் நம்பர், இப்போ நியூ எல்சிஎன் நம்பர் என்ன சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற இமேஜ்லாம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய Facebook பேஜ்ல நான் தெளிவா அப்டேட் பண்ணிருக்கேன். அதனால இந்த வீடியோ கீழ இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல Facebook பேஜுடைய லிங்க் குடுத்துருக்கிறேன். நீங்க அங்க போய் ஜாயின் பண்ணி பார்த்துக்கங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, கேபிள் நெட்வொர்க்ல தான் இந்த மாரி பிரைவேட் கேபிள் நெட்வொர்க்ல தான் இந்த மாரி ஃபர்ஸ்ட் 2 டிஜிட்ல நமக்கு தமிழ் சேனல்ஸ் எல்லாமே குடுத்துட்டுருப்பாங்க. ஸோ அதேபோல டிடிஎச்ல பார்த்தீங்கன்னா, சன் டைரக்ட் தான் முன்னாடி 2 டிஜிட் நமக்கு எல்சிஎன் நம்பர் குடுத்துருக்காங்க தமிழ் சேனல். ஸோ இது பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு முதல்ல ஓல்டு எல்சிஎன்ல 121 ப்ளே பண்ணா தான் ஜீ தமிழ் வரும். ஆனா இப்போதைக்கு 33 ப்ளே பண்ணாவே ஜீ தமிழ் வந்துரும். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் 0 போட தேவையில்ல. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு சன் நியூஸ் பார்க்கணும் அப்படின்னா 16 அப்படின்னு ப்ளே பண்ணி ஓகே பண்ணீங்க அப்படின்னா, சன் நியூஸ்க்கு மாறிரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா, நெறைய பேத்துக்கு இந்த விஷயமே தெரியல. முடிஞ்ச வரைக்கும் நீங்க ஒரு சன் டைரக்ட் யூசரா இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அதிக பேத்துக்கு தெரியட்டும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, சன் நியூஸ் ஹெச்டி டிரான்ஸ்மிட்டருக்கு சேஞ்ச் பண்ணி ஒளிபரப்பு போயிட்டுருக்கு. அதாவது சன் நியூஸ் எஸ்டிலயும் ப்ளே ஆயிட்டுருக்கு, ஹெச்டிலயும் ப்ளே ஆயிட்டுருக்கு. இன்னும் முழுசா அவங்க ஃபுல் ஹெச்டி அப்டேட் பண்ணல. ஸோ குவாலிட்டி மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி ஹெச்டி டிரான்ஸ்மிட்டருக்கு டெஸ்டிங் மாரி போயிட்டுருக்கு. இன்னும் ஹெச்டி லோகோ போடல. எஸ்டி லோகோ தான் போயிட்டுருக்கு. ஸோ ஃபியூச்சர்ல ஃபுல் ஹெச்டியா கொண்டு வரக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போதைக்கு குவாலிட்டி மட்டும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சேனல் நம்பர் பார்த்தீங்கன்னா, 803ல உங்களுக்கு ப்ளே ஆயிட்டுருக்கு சன் நியூஸ் ஹெச்டி. ஸோ அவ்வளோதான் நண்பர்களே. வேற லாங்குவேஜ் சேனல்ஸ் எல்லாம் எல்சிஎன் சேஞ்ச் பண்ணல. அப்படி சேஞ்ச் பண்ற மாரி இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா நான் வீடியோ பண்றேன். ஸோ இப்போதைக்கு தமிழ் சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா, எல்சிஎன சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மாரி நான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கிறேன். ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ தொடர்பான கருத்துக்கள கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.